நயமாக வார்த்தையாக துரத்தி விட்டார். இவர் சரீரத்துல மாறி வாரத்துக்கு பயன்பட தவிர பயன்பட மாட்டார். ஒரு பொட்ட சிரிக்க நான் பார்த்து போடாத தவறா பேசுறேன் கருப்பை. இனிமேல் அந்த ஆளுநர் எங்க போய் செத்தா எனக்கு இல்லை. இந்த ஆளுநர் ஆளுநருக்கு திரும்ப வேண்டும். எனக்கு சந்தோஷம் தான். சேர்ந்து ஒரு பெண் என்று பாராமல் விரட்டி கொண்டு வந்து என்னுடைய கற்பையை சூறையாடி ஐயா, உங்கள் கையால் ஒரு மாங்கலை தேய்ச்சி விடுகிறது ஐயா. ஒரு அரை மணி நேரம் கூட நான் பெருத்த இளவரசன் இளவரசன் இன்னைக்கு ஒரு சட்டம் போடுவேன், நாளைக்கு ஒரு சட்டம் போடுவேன். அது போல நினைச்சா இன்னைக்கு ஒரு பெண் அனுப்ப, நாளைக்கு ஒரு பெண் அனுப்ப. அனுபவிச்ச பெண்களுக்கு எல்லாம் நான் தாலி கட்டணும் நினைச்சா ஒரு நாளே ஒரு அரை மணி நேரம் உன்னை தொட்டதற்கு உனக்கு அரைமுறையை மாற்ற வேண்டுமா? ஒரு பொட்ட சிரிக்கு உனக்கு என்ன திமிரு சொல்லுவேன். குழந்தைய வச்சு போன பிறகு தொக்கு பட்டி காட்டுல கொட்டார் பிடிச்ச கூழ் பிடிச்சி ஆண்டு வைக்கிறான் கழுத நீ உனக்கு கருமணி வாழ்க்கை. உன்னை போல திமிரு பிடிச்ச கழுதிக்கு என்ன போல பெருத்த பணக்கார கொடுத்து எங்க போய் ஒரு பெண் என்று பாராமல் பலமுறை எடுத்தது செய்தி கேட்காம பாவிடம் மாட்டிக்கொண்டு என்னுடைய கற்பையே சூறையாடி விட்டது. நான் எப்படி வாழ போயிடுவேன்? நிலைமைக்கு இருக்கும் போது என்னுடைய தாய் தந்தை இருவர் பேசி விட்டேன். நிலைமைக்கு நாளா ஏற்படாமா? அம்மா 10 மாசம் சுமந்து
என்னுடைய அண்ணன் மன்னர்கள் எப்படி கூற போகிற ஒன்றும் தெரியவில்லையா ஆண்டவா. அண்ணனும் கூறின அவர் மனம் தாங்குவாரா? ஐயோ ஆண்டவா. சென்றேன், அத்தை மாமாவை சந்தித்தேன். வருகின்ற வெள்ளிக்கிழமை என்னுடைய தங்கைக்கு அழகான திருமணத்தை செய்ய போறேன். அத்தை மாமாவை சந்தித்தேன் அம்மா. வருகின்ற வெள்ளிக்கிழமை உனக்கு அழகான திருமணத்தை செய்ய போறேன். அப்படியா? ஆமா. என்னுடைய திருமணத்திற்கு யார் யாரெல்லாம் வர போறாங்க? காமாட்சி, மீனாட்சி, பெரியம்மா, நீங்க கட்டாயம் வர வேண்டும் தெரியுமா? காமாட்சி, மீனாட்சி, பெரியம்மா, நீங்க கட்டாயம் வர வேண்டும் தெரியுமா? திருமணத்திற்கு காமாட்சி, மீனாட்சி, பெரியம்மாலாம் வர போறாங்க. அது மட்டும் கிடையாது, உன்னுடைய திருமணத்தை எப்படி எல்லாம் நடத்த போறேன் தெரியுமா? எப்படி என்ன? வீதி எல்லாம்
உன்னுடைய திருமணத்தை இப்படியெல்லாம் நடத்த வேண்டுமா? இன்னும் நிறைய இருக்குதா? அது மட்டும் கிடையாதம்மா, 10 மாதம் ஆகி என்ன நடக்கும்னு தெரியுமா? 10 மாதம் ஆகி 11வது மாதம் நடக்கும். ஏன்னா அது யாருக்குமே தெரியாது பாரு ஐயா. அப்படி கிடையாது, 10 மாதம் ஆகி என்னுடைய தங்கைக்கு அழகான குழந்தை பிறக்கும். என்னுடைய தங்கைக்கு அழகான குழந்தை பிறக்கும். ஐயா தங்கைக்கு இப்படியெல்லாம் உன்னுடைய திருமணத்தை நடத்தி வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்னுடைய ஆசை. ஆமா, அண்ணன் வந்ததிலிருந்து ஆடி பாடிக்கொண்டு சந்தோஷமாக இருக்கேன். உன்னுடைய முகத்தில் ஒரு சந்தோஷத்தை காணவில்லை, என்னம்மா ஆச்சு? அப்படிலாம் ஒன்றுமே இல்லையா? அண்ணனிடம் ஏதாவது மறைக்கிறாயா? அப்படிலாம் ஒன்றுமில்லை என்ன? பிறகு அத்தை மகன் சங்கரை பிடிக்கவில்லையா? அண்ணா அப்படிலாம் இல்லையா? வேற என்னதாம்மா நடந்தது? அண்ணா சொல்ல துடிக்குதே என்னுடைய மனம், சொல்ல முடியவில்லை என்னுடைய நெஞ்சம். அண்ணா நான் எப்படி என்னால் சொல்லுவேன், நான் எப்படி என்ன உன்னிடம் சொல்லுவேன்? உலகில் நான் எப்படி வாழ்வேன்? யாராவது காதலிக்கிறாயா? வேற யாராவது காதலிக்கிறாயா? நான் உன்னுடைய தங்கை அண்ணா, உன்னுடைய தங்கை. அப்படியே இப்படி சோகத்துல இருக்க? அண்ணா நான் ஒரு விஷயத்தை நான் உங்களிடம் கூற வேண்டும். என்னிடமா? மீது கோபம் கொள்ள மாட்டீங்களே? ஏமா அடிக்க மாட்டீங்களே? அடிக்க மாட்டோமா? ஒரு சத்தியம் செய்து கொடுங்க. சத்தியமாக உன் மீது கோபம் அண்ணா நீரோடுக்கு சென்று நீர் எடுத்து வரும்போது, நீரோடுக்கு சென்று நீர் எடுத்து வரும் பொழுது நாட்டு இளவரசர் அங்கே வந்தார். இந்நாட்டு இளவரசர் நீரோடுக்கு வந்தாரா? ஆமாண்ணா. பிறகு என்னை வைமறித்தார். தங்கா அவர் ஏன் அம்மா நீரோடுக்கு வர வேண்டும்? எதற்காக உன்னை வழிமறிக்க வேண்டும்? எனக்கு தெரியாதண்ணா. தெரியாதண்ணா. என்னை வழிமறித்து உன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். தங்கா உன்னிடமா? உன்னிடமா அந்த வார்த்தை கேட்டார் இந்நாட்டு இளவரசர்? ஆமா அண்ணா. வந்த வழியை பார்த்து நீங்களும் செல்லுங்க நானும் சென்றேன்னு சொல்லி இருந்தா அவர் வந்த வழி பார்த்து போயிருப்பாரு. நீ என்னமா செய்த? பலமுறை எடுத்துரைத்தேன் அண்ணா, பலமுறை எடுத்துரைத்தேன். அப்போ இது மாதிரி செய்தி கேட்காமல் என்னை விரட்டி கொண்டே வந்து ஒரு தக்க பரிசு ஒன்று கொடுத்தார். உன்னை விரட்டி கொண்டு வந்து தக்க பரிசை கொடுத்தாரா? அப்படி என்ன பரிசம்மா? அண்ணா பரிசு என்னவென்றா என்னுடைய கற்பனை. அதுதான் தக்க பரிசை கொடுத்தார். உன்னுடைய கற்பு போய்விட்டதா? ஆமாண்ணா. ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய என்னுடைய கற்பே பறி போய்விட்டதா? எப்படி வாழ்வேன் அண்ணா, எப்படி வாழ்வேன்? செல்வமே உனக்கு இப்படிப்பட்ட நிலைமையா? கற்பு என்பது கண்ணாடி போன்றதம்மா, ஒரு முறை உடைந்தால் மறுமுறை ஒட்ட வைக்க முடியாது தங்கா. உனக்கு இப்படிப்பட்ட நிலைமையா தங்கா? உலகத்தின் தூக்கம் கலையாதோ, உள்ளத்தின் ஏக்கம் கொலையாதோ, உழைப்பவர் வாழ்க்கை மலராதோ, ஒரு நாள் பொழுதும் உணராதோ. நீ கேட்டவருக்கு நீயும் தானம்மா துணை என்பார்கள்.
நமக்கு எந்த தெய்வமும் துணை இல்லாமல் போய்விட்டார். நான் வணங்கும் போது பெருமானும் துணை இல்லாத போய்விட்டார் அண்ணா. இறைவா ஏன் படைத்தார் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் அம்மா ஐயா உனக்கு இப்படிப்பட்ட நிலைமையா அம்மா ஏனம்மா இருக்க வேண்டும் ஏழையாக பிறந்தாலும் ஒருபோது கோழையாக இருந்தது கிடையாதம்மா அலைகடல் சுரும்பை போலானதே உன் ஆனந்த வாழ்வு பறிபோனதே ஆனந்த வாழ்வு பறிபோனதே அலைகடலோ ஆனந்த வாழ்வு பறிபோனதே
கடமை கட்டியம் கட்டுப்பாடு உள்ளவரம்மா. நாட்டு மனிதனிடம் சென்று நீதி கேட்போம். நீதி கிடைத்தால் உயிர் வாழலாம் அம்மா. அப்படி நீதி கிடைக்காவிட்டால் அதே இடத்தில் உயிர் இல்லாட்டு மனிதம் சென்று நீதி கேட்டால் நீதி கிடைக்குமா? நிச்சயமாக நீதி கிடைக்கும் அம்மா. இப்பொழுது அரண்மனைக்கு சென்று நீதி கேட்க வேண்டும் அம்மா. புறப்பட நீதிமன்றத்துக்கு அப்படியே 2 மணி நேரம்